ஓகே ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து கேன்வால பிபிடி எப்படி பண்றது சொல்லி பார்க்க போறோம். இந்த பிபிடிங்கிறது பிரசன்டேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பவர் பாயிண்ட்ல பண்ணிட்டு இருப்போம். பவர் பாயிண்ட்ல பண்றத விட கேன்வால பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கும். நம்ம மேக்ஸிமம் எது பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு கிளவுட் பேஸ்ல தான் பண்ணுவோம். அப்பதான் நம்ம வந்து சிஸ்டமே இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆயிட்டோம்னா கூட நம்மளால வந்து அந்த ப்ரெசன்டேஷன் எடுத்து ஒர்க் பண்ண முடியும். நம்ம டிசைன் அப்படிதான். நம்ம டிசைன் கூட நீங்கள் ஃபோட்டோஷாப்லலாம் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த ஃபோட்டோஷாப் வேணும், அந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கேன்வாலே எல்லாமே பண்ணுறதுனால நம்ம எங்கே இருந்தாலும் மொபைல்லையோ இல்லை அங்கே கிடைக்கிற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்கேருந்து நம்மளோட ஃபைல் ஆக்சஸ் பண்ணி நம்ம எடிட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேன்வால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா இங்கே ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்னும் நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இதை வச்சு பார்த்தாலே அந்த டெம்ப்ளேட் வந்து அனிமேட் ஆகுதா, எத்தனை பேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேஜ் இருக்கும். ஸோ இது வந்து 15 பேஜ் இருக்கு. இது ஒரு 10 பேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டெம்ப்ளேட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேஜ் வேணும்னா அந்த டெம்ப்ளேட்ல இருக்க பேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன், அதாவது அவங்க வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு மீட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு பிபிடி ரெடி பண்ண போகிறேன். அந்த பிபிடியில் என்ன இருக்குன்னா அந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எல்லாரோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிபிடி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து ஐ நீட் எ பிபிடி ஃபார் மை ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன். அதில் என்னென்ன கவர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து மேஜர் மாடல், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட மேஜர் மாடல்லாம் கவர் ஆகணும். அதே மாதிரி அதோட இந்த கோர்ஸை படித்தா என்ன பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இஃப் யூ நீட் எனி clarification, ask ask ஒன் பை ஒன். ஸோ இப்போ வந்து ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து ஒரு சில கொஷின்லாம் வந்து கேட்குறாங்க. நான் வந்து திருப்பி அவங்கள்ட்ட ஆஸ்க் ஒன் பை ஒன் சொல்லிட்டு ஐ ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து who will be the audience for the presentation? Are they beginner, intermediate, learners or advanced? நம்ம வந்து பிகினர்ஸ். கோர்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு 3 மாதம் போட்டுக்கலாமா, 90 days. இதில் வந்து கிராமர், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், what specific skill or knowledge will student gain from this course?
They can speak fluently. ம் கெரியர் பெனிஃபிட் கெரியர் பெனிஃபிட் கிடைக்கும். பர்சனல் க்ரோத்தும் கிடைக்கும் போட்டாச்சு. இந்த கோர்ஸ் வந்து இன் பர்சன் ஆன்லைன் இல்லைன்னா ஹைப்ரிட் மாடல். ஹைப்ரிட்னா நேராகவும் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்மளது வந்து ஃபுல்லாகவே ஆன்லைன், ஸோ அதனால ஆன்லைன் கொடுக்குறேன். ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளே கொடுத்துப்போம் என் பேர். போஸ்ட் இதில் வந்து எனக்கு வந்து நான் வந்து என் பேர் போட்டுட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஃபார்மர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கவுன்சில்னு போட்டிருக்கேன். ஓகே, நம்ம படிச்சது மெக்கானிக்கல், சும்மா போட்டு வைப்போம். இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நிறைய இருக்கும். இதில் வந்து என்ன கேட்குறாங்க, கெஸ்ட் ஸ்பீக்கர் ஏதாவது வருவாங்களா, ஒர்க் ஷாப் இருக்கான்ற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய எக்ஸசைஸ் கொடுப்போன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்லைடாக வந்துச்சு பாருங்க. ஓகே, மொத்தம் 10 ஸ்லைடு வந்திருக்கு. ஓகே, திருப்பியும் வந்து எனக்கு எல்லாமே போயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுவான். சாட் ஜிபிடி லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ஏரியா presentation for my spoken English. ஸோ அதில் வந்து என்னென்ன டாபிக் இதெல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, கிராமர், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சரி ஓகே. ஸோ நம்ம வந்து இதுலேயே பண்ணிடலாம். நமக்கு வந்து அது வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு கடைசி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஓகே, இது வந்து ரீலோட் ஆகும்போது வந்து அந்த கண்டென்ட் எல்லாமே போயிடுச்சு. அதனால வந்து நம்ம இதுல எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிட்டு பண்ணுங்க. நான் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து லாகின் பண்ணும்போது இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பிபிடி போயாச்சு. நமக்கு பிடிச்ச ஒரு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் ஓகே. நான் வந்து இந்த தீம் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து அப்ளை ஆல் பேஜஸ் கொடுக்கணும். ஸோ மொத்தம் 13 பேஜ் இருக்குன்னா 13 அப்ளை ஆகும்.
இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இருக்க பேஜ் மட்டும் அப்ளை ஆகும். ஸோ அதனால் வந்து அப்ளை 13 கொடுத்துட்டேன். ஸோ அதில் கொஞ்ச நேரத்தில் லோட் ஆகிட்டு எல்லாமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டென்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். டைட்டில் தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் டைட்டில் எடுத்து இதில் போட்டுடலாம். தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இதில் வந்து அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அது ஹெட்லைன் மாதிரி, இது வந்து அது கீழே அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸு கம்மி பண்ணிக்கலாம். இதனால ஃபாண்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட் இந்த மாதிரி தின்னான ஃபாண்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த இமேஜ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படும் போது நமக்கு இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று இங்கிலீஷ்னு போட்டால் ஏதாவது ஒரு இமேஜ் நமக்கு தேவைன்னா எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லைட் 2 போயிடலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராமர் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் டைட்டில். இதில் வந்து புல்லட் பாயிண்ட் மாதிரி வருது. ஸோ அதனால இதை கிளிக் பண்ணீங்கன்னா புல்லட் பாயிண்ட் வந்து போயிடும். அடுத்து கீழே வந்து கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 3 பாயிண்ட் மட்டும் காப்பி பண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த இது எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து போன பேஜில் ஒரு ஃபாண்ட்டை போட்டேன் இல்லையா, ஸோ அதே ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஸ்டைல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டைல் அதே ஃபாண்ட்டு அதே சைஸ் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். இது அலைன்மெண்ட் வந்து நான் லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து 3வது ஸ்லைடு போகலாம். பேசிக் கிராமர் ரூல்ஸ். சப் டாபிக். இப்போ நம்ம போன ஸ்லைடில் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டைலை காப்பி பண்ணுறது. ஸோ இதுலேயே செஞ்சு பார்க்கலாம். கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டோம்.
அதுக்கு முன்னாடி ஸ்லைடில் போயிட்டு எந்த இதை காப்பி பண்ணமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த காப்பி அந்த எந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த ஸ்டைலுக்கு மாத்திரமோ அதை வச்சுட்டு சும்மா ஒரு கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த ஸ்டைலில் வந்துடும். நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்து நம்ம மாற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம ஹியூமன் எரர் ஏதாவது ஃபாண்ட்டோட சைஸ் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக்காக அந்த ஹிண்ட் மாதிரி போட்டாலே போதும். ப்ரெசன்டேஷன் யார் பேச போகிறாங்களோ அவங்க வந்து ஃபுல்லாகவே பேசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கனால அவங்க வந்து இந்த ஹிண்ட் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஸ்க்ரீனில் இந்த ஹிண்ட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து 3 தனித்தனியாக இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்த மாதிரி போட்டுப்பாங்க. ஒன்று. இப்போ நீங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணணும்னா இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது ஏதாவது சேட் ஜிபிட்டிலேருந்து வந்தது ஏதாவது உங்கள் ப்ராம்ப்ட் எல்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைன்னா அழகாக எடிட் பண்ணிவிட்டு ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி போட்டு அனுப்பிட்டு இதான் கண்டென்ட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கா அதனால ஒரு மற்ற ஸ்லைடு டிசைன் மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் எல்லா கலரையும் மாற்றுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். ஸோ 5வது ஸ்லைட். ஸோ இங்கேயும் வந்து நம்ம இதே மாதிரி போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு
ஸோ இதே கண்டென்ட் கூட நம்ம கொஞ்சம் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் மேஜிக் ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ரீரைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறத விட வித்தியாசமாக சொன்னால் நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அர்த்தம் மாறாமல் ரீரைட் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6வது ஸ்லைடு. சரி, ஆக்டிவிட்டி 1 2 3. ஸோ ஸோ இதில் வந்து நான் இமேஜ் மாற்றிக்கிறேன். மொத்தம் 3 ஆக்டிவிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து குரூப் ஆக்டிவிட்டி ஏற்கொள்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதில் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்லேயே போட்டுடலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி ஸ்லைடாக இருந்துச்சுன்னா போர் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம், அதாவது டெக்ஸ்ட்டை ரைட்டில் லெஃப்ட், இமேஜ் லெஃப்ட்டில், இல்லை இமேஜ் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்லைட் நம்பர் 8. நம்ம சொல்லித்தரதுக்காக வந்து நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்குமே தனியாக வந்து இமேஜ் எல்லாமே மாற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான இமேஜ் வச்சா அழகாக இருக்கும். ஸோ இதுலேயும் நமக்கு தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இங்கே வந்து லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியாது. நீங்கள் மற்றதெல்லாம் கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது மூவ் ஆகிடும் இல்லையா?
நீங்கள் டிசைன் நிறைய பண்ணும்போது நிறைய எலமெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது ஒரு சில இதை நான் மூவ் பண்ணும்போது சேர்ந்து அந்த பின்னாடி இருக்க இமேஜும் மூவ் ஆகிடும். அதுக்காக எந்த இமேஜ் மூவ் ஆகக்கூடாதோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். திருப்பியும் தேவைப்படுமோ அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அன்லாக் பண்ண பிறகு தான் இது மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் உங்களுக்கு. ஸ்லைட் நம்பர் 9. இதுலேயும் நம்ம தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக்கான டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக, அதாவது நல்லா தெரிகிற மாதிரி. அது நீங்கள் மீட்டிங், அந்த பிபிடியோட மீட்டிங் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சில இது வந்து கிளாஸ் ரூமில் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில சைஸ் வச்சாலே போதும். சில மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஹாலில் நடக்கும். அப்போ வந்து ரொம்ப தூரத்துலலாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் போல்டாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிபிடி எந்த இடத்துல எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைண்ட்டிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். இந்த சைஸில் நம்ம டெக்ஸ்ட் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்க ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் ஹாலில் எவ்வளோ பெரிய ஹால் அந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குட்டி குட்டி இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து படிக்க முடியாது. அதனால நீங்கள் வந்து அதை பெரிய பிபிடி, அதாவது ஒரு பெரிய க்ரௌட் வர இடத்துல பிபிடி போட போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் பெருசாக வச்சு இந்த ஒரு பேஜில் பண்ண வேண்டியதை 2 பேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். ஸ்லைட் நம்பர் 10. ஸோ நான் வந்து இது வந்து ஒரு தேங்க்யூ மாதிரி, அதனால் வந்து இந்த 10 எல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். நான் இந்த ஸ்லைட் எடுத்துக்கிறேன். கன்க்ளூஷன். மேக்ஸிமம் நம்ம போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிலேட்டடான இமேஜ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த டாப்பிக்கை போட்டாலே நமக்கு கிடச்சிரும். இல்லைன்னா நமக்கு என்ன இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மைண்டில் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை நமக்கு போட்டு தேடி பார்க்கலாம். ஒரு ஷேடோ எஃபெக்ட் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இதுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். கையோட ஷேடோ மாதிரி. இதோட ஒப்பாசிட்டி நான் ஏதாவது டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஷேடோ வேணும்னா இங்கே இதுலேயே வந்து ஷேடோ தேடினீங்கன்னா நிறைய ஷேடோ இருக்கும். அதில் எந்த ஷேடோ உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்தீங்கன்னா கூட அழகாக இதை ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த கைக்கு கீழே நிழல் விழுகிற மாதிரி வச்சுட்டு டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இங்கே சைஸ் வந்து இங்கே கூட குறைச்சிடலாம்.
கண்ட்ரோல் ஏ கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ அதனால் உள்ளே இருக்க மட்டும் நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 32 வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து புல்லட் பாயிண்ட் வேணாம், அதனால புல்லட் பாயிண்ட் வந்து எடுத்துடுறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. லாஸ்ட்டாக தேங்க்யூன்னு சொல்லிட்டு இதை முடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு வாட்டி ப்ரெசென்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. அடுத்து இங்கே ப்ரெசென்ட்ன்ற இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, செவன்த், எயித், ஸோ கன்க்ளூஷன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து கன்க்ளூஷன் மட்டும் கொஞ்சம் ஓரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோ வந்து எடிட் இல்லாமல் அப்படின்னு நாங்கள் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ChatGPTல கொடுத்து அது கட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அந்த செக்ஷன் இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுக்காக அடுத்து இதை வந்து சிம்பிளாக பண்ணிட்டேன். திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் போட்டு வந்து ரொம்ப டிலே ஆகுன்றதுனால. பட் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கனால அந்த பார்ட்டை வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே கொண்டு போயிடுறேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னா, ஷேரில் கிளிக் பண்ணி டவுன்லோட், இல்லை ஃபார்மெட்டில் போயிட்டு இந்த PPTX வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து இந்த பவர் பாயிண்ட்டாகவும் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்படி கேன்வாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சில கிளைண்ட் வந்து பவர் பாயிண்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபைல் அனுப்பிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை அவங்க கேன்வாவும் யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட இந்த லிங்கை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ அவங்க வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வச்சுட்டு ப்ரெசென்ட்னு கொடுத்துட்டு ஸோ அவங்களே வந்து அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் அதே மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏரோ கிளிக் பண்ணாலும் மாறும், ப்ரெசென்டரை வச்சு கிளிக் பண்ணாலும் மாறும். ஸோ அதனால் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஷேர் கிளிக் பண்ணும்போது நீங்கள் MP4 வச்சிங்கன்னா வீடியோ வந்துடும். அதே மாதிரி PDF வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளாக காட்டணும்னா நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணி கூட கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து இப்போ ஓவர். நீங்கள் வந்து ஒரு உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டுக்கோ நீங்கள் யாரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு PPT ஒன்று ரெடி பண்ணிவிட்டு எனக்கு அந்த PPT வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் மற்ற இதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.